வணக்கம் நண்பர்களே. கிரகங்களால் அடுத்து நம்ம வாழ்க்கையில் என்ன மாதிரியான திசை திரும்பும் அப்படிங்கிற முக்கிய ஜோதிட தாள்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாதுங்க, ஒரு முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக விஷயத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் துலாம் ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது துலாம் ராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ. வாங்க அப்படி என்ன முக்கியமான தாள்கள் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்ட் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வலுவான கிரக கட்டங்கள் காரணமாக பல தடைகளை தாண்டி மாற்றங்களும் அதிசயங்களும் நடக்க போகுது. இந்த மாற்றங்கள் அதிசயங்கள் நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா கிரகங்களுடைய வலுவான அமைப்புகளும் மாற்றங்களும் தான். அதனால் துலாம் ராசிக்காரங்களுக்கு அடுத்து ஆகஸ்டில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற முக்கியமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். துலாம் ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமோ ஆபத்தோ என்னங்கிறத கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்துக்கும் போது கண்டிப்பாக ஆகஸ்ட் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். ஆகஸ்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வலுவாக கிரக பயிற்சி நடக்கிறது உறுதியாகவே இருக்குது. அதனால் நிறைய பேருக்கு நிறைய விதமான மாற்றம் ஏற்படும். அதுலேயும் சிலருக்கு சொந்த வீடு, பதவி உயர்வு, இந்த மாதிரியான அதிர்ஷ்ட வரவு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிர்ஷ்ட மலையில் உங்கள் ராசிக்காரங்க நினைவீங்களா நினைய மாட்டிங்களா அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதிர்ஷ்ட மலையில் நினைவீங்களா நினைய மாட்டிங்களா அப்படிங்கிறத எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. முதல்ல உங்களுக்கு கிரகங்கள் என்ன மாதிரியெல்லாம் மாறப்போகுது அப்படிங்கிற சூட்சமத்தை சொல்கிறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க முதல்ல கிரக பயிற்சிகள் பற்றி அதிரடியாக பார்க்கலாம். ஸோ ஆகஸ்ட் மாதத்தில் கிரக பயிற்சிகள்னு பார்த்திங்கன்னா 4 வலுவாக நடக்க போகுது. இந்த 4 கிரக பயிற்சிகள் வலுவாக நடக்கிறதுனால 12 ராசிக்காரங்களுக்கு சொந்த வீடு, பதவி உயர்வு என செட்டிலாக போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்க போகுது. அது உங்கள் ராசிக்கு எந்த அளவுக்கு அப்படிங்கிறத குறித்து இந்த வீடியோவில் விரிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் விரிவாக எல்லாத்தையுமே தெரிஞ்சு பயன்பெறுங்க. கரெக்டாக ஜூலை மாதம் முடிவடைந்து ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை பிறந்திருக்கு. ஜோதிடத்தின் சாஸ்திரத்தின்படி சனிக்கிழமை பிறந்த மாதமும் இந்த மாதம் நிகழக்கூடிய கிரகங்களுடைய நகர்வுகளும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதுவே 12 ராசிக்காரங்க வாழ்வில் ஏற்ற இறக்கங்களையும் பல்வேறு திருப்பங்களையும் ஏற்படுத்தும். அதில் கிரகங்கள் சுபஸ்தானங்களில் உங்களுக்கு சஞ்சரித்தா அமோகமான பலன்களும், அசுப இடங்களுக்கு செல்லும் போது சவால்களும் எதிர்நோக்கிற மாதிரி இருக்கும். அதில் உங்கள் ராசிக்கு ஆகஸ்டில் நிகழக்கூடிய முக்கிய கிரக பயிற்சியால் உங்கள் ராசிக்கு என்ன அதிர்ஷ்ட மழை பொழியுங்கிறதையும், தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் சந்திக்க போகிறீங்கிறதையும், அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் எந்த அளவுக்கு இருப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். விரிவாக எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பொதுவாக என்ன பலன்கிறத சொல்கிறேன். பொதுவாக என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்குங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் இந்த ஆகஸ்டில் கிரக பயிற்சி வலுவாக இருக்கிறதுனால புதிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்த போகுதுன்னு சொன்னால் மிகையாகாத உண்மை. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விரும்பிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. தொழிலதிபர்களாக இருக்கிறவங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளும் எதிர்பாராத லாபமும் சேரும். மெயினாக பொருளாதார ரீதியாக வலுவான நிலையை அடைவீங்க. புதிய முதலீடுகள் நல்ல வருமானத்தை ஈட்டித்தரும். உங்கள் சிந்தனை திறன் மேம்படும். வணிகம் மற்றும் குடும்ப விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்க்கமான முடிவுகள் உங்களுக்கு சாதகமான பலனையே தரும். அதனால் நீங்கள் எதுக்கும் கலங்காமல் இருக்கிறது நல்லது. ஸோ பொதுவாகவே இந்த மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்குன்னா அப்போ உங்களுக்கு டீப்பாக என்ன பலன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன். டீப்பாக என்ன பலன் அப்படிங்கிறதையும் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்துக்குங்க. சுக்கிரனுடைய நீச்ச நிலையால் சஞ்சரிக்கக்கூடிய காரணத்தால் நீங்கள் பொழுதுபோக்கு, ஆடம்பர பொருட்கள் மற்றும் ஆடைகளுக்காக பணம் செலவழிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆகஸ்ட் 17 வரை சூரியன் உச்சம் பெற்ற வியாழனோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய காரணத்தினால
இது உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரித்து உங்களை மனதளவில் அமைதியாக வைத்திருக்கும். அதுவும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் ஆடம்பர பொருட்கள், ஆடைகள், கலை, ஒப்படை பொருட்கள் மற்றும் அழகு சாதனங்களில் ஆர்வம் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதோடு சூரிய கிரகண காலத்தில் குறிப்பாக ஆகஸ்ட் 12 அன்று மன அழுத்தம் மற்றும் குழப்பம் குறித்து எச்சரிக்கையாக இருப்பீங்க. ஏன்னா இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் போகலாம். நீங்கள் கூட்டங்களில் சிறப்பாக செயல்படுவீங்க மற்றும் தொழில்துறையில் குறிப்பிடத்தக்க முடிவுகள் அடைவீங்க. சந்திர கிரகணத்தின் போது குறிப்பாக இந்த மாத இறுதியில் உங்கள் உற்சாகத்தை குறைத்து கொள்ளாதீங்க. இந்த மாதம் தேவையற்ற அற்புதமான பயணங்கள் தவிருங்க. உங்களுக்கு அரசியல் மற்றும் சமூக சேவையில் ஆர்வம் உருவாகும். அந்த ஆர்வத்திற்கேற்ப செயல்படுங்க, நல்லது நடக்கும். அதுக்கப்புறமா தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு குறிப்பிடப்படுது. தொழில் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு சூரிய, புதன் மற்றும் வியாழனுடைய பயிற்சிகள் காரணமாக சுட்டி காட்டுவது போல தொழில்துறையில் புதிய வாய்ப்புகள் நீங்கள் காண்பீங்க. இது வெளிநாடுகளில் உங்கள் நற்பெயரை நிலைநாட்ட உதவும். பலவீனமான சுக்கிரன் வணிக முயற்சிகள் தொடர்பாக உங்களுக்கு சில மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். அதனால் உங்கள் வியாபாரத்தில் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய தொழில் வடிவமைப்பு, படைப்பாற்றல் மற்றும் அலங்காரம் தொடர்பானதாக இருந்தால் நீங்கள் நல்ல வருமானத்தை, நம்பிக்கையுரிய வாய்ப்புகளை பெற முடியும். அதுவும் ஆகஸ்ட் 17 வரை புதிய வணிக முயற்சிகளில் நீங்கள் இடர் எடுக்கலாம். வேலை மாற்றம் அல்லது விரும்பிய புதிய பதவியை பெறுவதற்கு இது மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உகந்ததா அல்ல. வக்ர சனி காரணமாக பணியிடத்தில் நீங்கள் சங்கடமாக உணரலாம். அதுவும் மாத இறுதியில் நீங்கள் மேலாளரோடு கடுமையான வாக்குவாதங்களை தவிர்க்கணும். இல்லைனா உங்கள் வருமானம் அதிகரிக்கிறது, பதவி உயர்வு சாத்தியமாகாமல் போகும். அதனால் தொழிலில் இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அப்புறம் நிதி ரீதியாக பார்க்கும்போது நிதியில் இந்த மாதம் முதலீடுகளுக்கு சாதகமாக இருக்குது. முதலீடு தாராளமாக பண்ணலாம். வருமானம் ஈட்டுவதற்கான புதிய வழிகள் உருவாகும். உங்களால் நீண்ட கால பங்கு சந்தை முதலீடுகளை செய்ய முடியாமல் போகலாம். அதுவும் நிலம் அல்லது சொத்து வாங்குவதையோ அல்லது முதலீடு செய்வதையோ தவிர்ப்பது நல்லது. இல்லைனா உங்களுக்கு வாகனம் சம்பந்தமாக சில செலவுகள் ஏற்படும். நீங்கள் யாருக்காவது பணம் கடன் கொடுத்திருந்தால் அது ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்குள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கலாம். ஆகஸ்ட் 22 முதல் புதன், சூரியன் மற்றும் கேதுவின் பயிற்சியால் அரசாங்கத்திடமிருந்து நிதி உதவி கிடைக்கலாம். ஆனால் நண்பர்களுக்காக தேவையற்ற செலவுகள் செய்வதை தவிர்க்கணும். நீங்கள் ஆடைகள் மற்றும் பிற ஆடம்பர பொருட்களுக்காக பணம் செலவழிப்பீங்கள்ல, அதையும் கொஞ்சம் மாற்றிக்கணும். இல்லைனா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும். அப்புறம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் கூட காதல் வீட்டில் ராகுவின் தாக்கத்தால் உங்கள் உறவில் சிக்கல்கள் ஏற்படுத்தும். சில தடைகள் நீங்கள் சந்திக்க நேரிடும். வக்ரசனி மற்றும் பலவீனமான சுக்கிரன் உறவு முறிவுக்கு காரணமாகலாம். நீங்கள் திருமணமாகாதவர்களாக இருந்தீங்கன்னா ஒருவர் மீது காதல் கொண்டால் அவர்களிடம் உங்கள் காதலை தெரிவிக்காமல் சரியான காலகட்டத்திற்கு காத்திருப்பது இப்போதைக்கு நல்லது. ஸோ கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க, நல்லது நடக்கும். என்ன துலா ராசிக்காரங்களே, உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்கள் ராசியாக இருந்தால் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.